வேலை காலையில் நான் ஆரம்பிச்சிடும். காலையில் 4:30 மணிக்கு எந்திப்பேன், 5 மணிக்கு எந்திப்பேன், 4 மணிக்கு எந்திப்பேன். வேலை அன்றைக்கி ஷெடியூல் வச்சுருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவேன். 8:30 9 o'clock வரைக்கும் ஷாப்பில் என்னுடைய ஷாப்பில் இருப்பேன். அங்கே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஆஃபீஸ் 9:30 to 6 o'clock. எனக்கு ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொன்னேன்ல, அந்த கிளாக்குன்றது ஒரு உயிர், அது ஹார்ட் பீட் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓடணும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். சில பேர் அது வேண்டாம் எடுத்துகிட்டு வேற போடுங்க அப்படிம்பாங்க, அதை நான் ஒத்துக்கிறதில்ல. அது டெட் கண்டிஷனில் இருந்தாலும் நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பேன். அது டவர் கிளாக்காக இருந்தாலும், கிராண்ட் ஃபாதர் கிளாக்காக இருந்தாலும், சாதாரண கிளாக்காக இருந்தாலும். இதுதான் வாரத்தில் ஒரு நாள் கிளாக்குக்கு கீ கொடுக்குறது. இது ஒரு தரம் வைண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 10 நாள் ஓடும். அதுக்கப்புறம் அந்த வெயிட் அப்படியே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்த முறை வைண்ட் பண்ணணும். இது வைண்ட் பண்ணி முடிக்கிறது 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோ வைண்ட் எடுக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய கிளாக்கு. இது மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் பண்ணியிருக்கிறாங்க. சில கிளாக்லாம் வந்து கீ கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 டைப்பு போட்டு தள்ள வேண்டியிருக்கும். மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது வந்து உருவாக்கப்பட்டதான் டவர் கிளாக். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் கையும் வாட்ச் இல்லை, எல்லாருக்கும் டைம் பார்க்குற அவசியமாக இருந்தது. அதனால் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாதிரி டவரில் தான் டைம் பார்த்து போவாங்க. வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது கிளாக்கில் இங்கே தான் பார்ப்பாங்க. உடல் பலம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேலே ஏற முடியாது. சிலது ரொம்ப டைட் பண்ணணும். மனபலம் இல்லைனாலும் மேலே ஏறி இறங்க முடியாது. எல்லாமே வேணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற அந்த மைண்டு இருந்தால் தான் அங்கே ரெடி பண்ண முடியும். ஒருவேளை சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா அந்த லைனில் இருக்க முடியாது. மேடம் இது இந்த கிளாக் வந்து இந்தியாவில் வேர்ல்டில் செகண்ட் கிளாக் மேடம். இது ஃபஸ்ட்டு வந்து பிக் பேனு, அடுத்து சின்ன பிக் பேன் வந்து சென்னை கார்பரேஷன். 1913 ருபின் லார்டே வரும்போது இது கிளாக் அவருக்காக, அவர் ஓன் யூஸுக்காக எடுத்துகிட்டு வந்தார். இப்போ அவர் போயிட்டார். இப்போ பப்ளிக் யூஸ் பண்ணுறது கிளாக். இது கிளாக் டெய்லி வைண்ட் பண்ணணும் மேடம். ஃபஸ்ட்டு வைண்ட் பண்ணோம், அப்புறம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணோம், கொஞ்சம் லூப்ளிகேஷன்லாம் போடணும். இது எவ்ரி குவார்ட்டர் வந்து 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 4 அடிக்கும் சார். 4 மணி நேரத்துக்கு 4 அடிக்கும். அப்போ 6 மணி நேரத்துக்கு 8 அடிக்கும். முக்காலுக்கு 12 அடிக்கும். ஃபுல்லுக்கு 14 வச்சு அப்புறம் பெல் அடிக்கும். 30 செகண்டு இருந்து பெல் அடிக்கும்ல. எவ்ரி குவார்ட்டர் டைமிங் இதுக்கு பேர் டைமிங் கிளாக். இந்த சவுண்டு சிந்தாரிப்பேட் வரைக்கும் கேட்கும். சிந்தாரிப்பேட் வரைக்கும் சென்ட்ரல் வாட்டர் சோட்டெல்லாம் கேட்கும். ஆனால் இப்போ பப்ளிக் அதிகமாகிடுச்சு, ஆனால் கேட்க முடியாது. ஆனால் அதே சவுண்ட் தான், பப்ளிக் அதிகமாகிடுச்சு. என்னோடய ஃபாதர் வந்து கடையாருக்கார் தான். எங்களோட ஃபாதர் நவாப், ஆர்காட் நவாப் கூட இருந்தார். அவர் வாட்செல்லாம் ரெடி பண்ணியிருப்பார். அவர் மூலயமா நான் இந்த வேலை கற்றுறேன். எங்கள் அப்பா மூலியமாக. எங்கள் அப்பா போய் என்ன சொன்னார், கடையில் போய் விட்டார். நீங்கள் சம்பளம்லாம் கொடுக்காதீங்க சார், வேலை மட்டும் கற்றுக் கொடுக்கணும். அது நான் 10 years சம்பளமும் வாங்கலை, வேலை கற்றுக்கிட்டேன். எனக்கும் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த ஃப்யூச்சரில் பார்க்குற ஆளுங்க கிடையாது நான் வந்தது. அது மாதிரி இப்போ யாரும் இல்லை ஆள். இப்போ ஆனால் ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிளாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்குற கார்பரேஷன் ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் எப்படின்னாலும் பாய் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வாங்குறது. நான் நைட்டு 1 மணிக்கு கூட ஒன்று அட்டன் பண்ணி போவேன் கிளாக்கு. நல்லா தூங்கிப்பேன் மேடம். ஃபோன் வரும், செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுவேன், பாய் கிளாக் நின்றுச்சு. நைட் காலைல ஒரு 4-5 மணிக்கு ரெடி பண்ணி போயிடுவேன். சென்ட்ரலுக்கு மெயின் வந்து சென்ட்ரல் கிளாக்கு. யார் வந்தால் ஹீரோ ஃபஸ்ட்டு சென்னை ஹீரோ வந்தால் கூட சென்ட்ரல் டவர்லாம் பார்ப்பாங்க. மழை டைமில் வரும். ஆமாம், சைக்கிள் இருந்தால் கூட வரும். லாக்கிங்கில் அந்த லாக்டவுன் அப்போ கூட வந்து வைண்ட் பண்ணோம். அப்போ 2 வீலர் கிடையாது, போலீஸ்கார் நடந்து போக சொல்லுவோம், நடந்து வந்து வைண்ட் பண்ணுவோம் கிளாக். இந்த கிளாக் வந்து டைமிங் கிளாக் மேடம். சவுண்ட் நல்லாயிருக்கும். அந்த பீட் சத்தம் இருக்குது, டக் டக் கிடைக்கும் அந்த பிளேவில். அதான் எனக்கு பிடிக்கும். அந்த சவுண்டில் கொஞ்சம் மாதிரி தான் கிளாக் உங்களுக்கு ஓடாது. These are the 2 people in Chennai entrusted with the keys to the city's oldest
most prized clock towers of today, fitted with mechanical clocks that are barely in production in India. A simple wrong twist of a screw or a missing cog would mean that time would effectively stand still at these locations. These custodians, however, are vigilant about the clock's every movement and meticulous history. These are the timekeepers of Chennai.